அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்துல் குர்சியை ஓதி வருகிறாரோ அவர் சுவனம் செல்வதற்கு மரணத்தை தவிர வேறு எதுவும் தடையாக இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் இமாம் நஸஈ அவர்களுடைய சுனனுல் குபுரா, பாகம் 6, பக்கம் 30. ஆயத்துல் குர்சி என்பது திருக்குரானுடைய 2வது அத்தியாயத்தின் 255வது வசனம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினதும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதீ யஷ்ஃபஹு இன்தஹு இல்லா பிஇذனிஹ் يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعوده حفظهما وهو العلي العظيم. இதை மனனம் செய்து ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் ஓதி வருவோம், சுவனம் செல்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.